நாடு சுதந்திரமடைந்து பல 10 வருடங்களாகியும் பாரத மக்களில் பலர், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், வங்கிகளுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தனர் என்பதே உண்மை. 2014ஆம் ஆண்டு வரை இந்த நிலை நீடிக்க, அதன் பின் பாரத பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வங்கி கணக்கில்லாத அனைவருக்கும் வங்கி கணக்கு எனும் ஜன் தன் யோஜனா திட்டம் தொடங்கி இன்றுடன் 10 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்திட்டத்தின்படி பாரத மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்கு, முக்கியமாக கணக்கில் பணம் எதுவும் செலுத்த தேவையில்லாத ஜீரோ பேலன்ஸ் கணக்குகளாக தொடங்கப்பட்டன. அதன்படி 10 ஆண்டுகளில் இந்தியா முழுவதும் சுமார் 53 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 1,59,960,000 பேருக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டம் மூலம் அரசின் மானியங்கள் மற்றும் விவசாயிகள் கௌரவிப்பு நிதி, பிரதமரின் ஆவாஸ் யோஜனா போன்ற திட்டங்கள் அனைத்துக்கும் நிதி நேரடியாக பயனாளர்களின் வங்கி கணக்கிலேயே செலுத்தப்பட்டதன் மூலம் லஞ்ச ஊழல் முறைகேடுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டன. இன்று உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியான UPI மூலம் பணம் செலுத்தும் திட்டமும் சாத்தியமானது. ஜன் தன் திட்ட பயனாளர்களுக்கு ரூபே டெபிட் கார்டுகள் வழங்கப்பட்டு இதன் மூலம் ATM-களில் பணம் எடுப்பது மற்றும் பிற விநியோகங்களை செய்ய ஏதுவாகியுள்ளது. தமிழகத்தில் மட்டும் சுமார் 1,14,00,000க்கும் அதிகமான ரூபே கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்ட பயனாளர்களுக்கு பிரதமர் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் வாழ்நாள் காப்பீடும் கிடைக்கிறது. பிரதமரி ஜன் தன் யோஜனா திட்டம் என்பது பாரத ஏழை எளிய மக்களை சேமிக்க தூண்டவும் அவர்களின் நிதி நிலையை மேம்படுத்தவும் உதவியுள்ளது என்பதே உண்மை.